இது திமுகவை பொறுத்தவரை இரட்டை வேடம் தான் நான் சொல்றேன். நான் ஏன்னா பிள்ளைங்கிட்டு தொட்டில் நாட்டுவாங்க, அப்புறம் மத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பாங்க. ஆனால் அண்டர் கிரவுண்டில் மத்தியில் எல்லா விதமான நல்லுறவும் ஏற்படுத்திப்பாங்க. நான் அடிக்கிறது போல அடிக்கிறேன், நீங்கள் அழுவுறது போல அழுவுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு என்ன சொன்னால் ஒரு சந்தர்ப்பவாதம், அதாவது ஒரு பச்சோந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு, படைப்பு இருக்கு. இயற்கையுடைய படைப்பில் பச்சோந்தி, அந்த பச்சோந்தியை காட்டிலும் அதிகமான அளவுக்கு 1000 பச்சோந்திகளுக்கு சமம் இந்த ஆளும் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகம். எல்லா விஷயத்திலும் சொல்லலாம், மொழிக் கொள்கையில சொல்லலாம், கச்சத்தீவில் சொல்லலாம், காவிரி நதியில் சொல்லலாம், இடஒதுக்கீட்டில் சொல்லலாம். இப்படி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பவாத ஒரு கைத்தேர்ந்த ஒரு பச்சோந்தித்தனமான ஒரு பச்சோந்தி என்ற அந்த படைப்பை காட்டிலும் மிஞ்சியதில்லை என்று 1000 மடங்களில் பச்சோந்தித்தனமான அந்த செயலை செய்வத திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. இல்லைன்னா ஒரு லெட்டர் எழுதுவாங்களா இவங்க? ஒரு லெட்டர் பிஎம்சியில் நாங்கள் வெரி கீன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. நாங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுறோம், இந்த திட்டத்தில் எங்களை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு 5000 கோடி இல்லை 10,000 கோடி இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் சேர மாட்டோம்னா ஒரே வார்த்தை சொல்லப்பட்டு தானே, எங்கள் உயிரே போனாலும் இதில் நாங்கள் சேர மாட்டோம். எங்களுடைய அடிப்படையான கொள்கை இருமொழி கொள்கை. அந்த இருமொழி கொள்கையிலேருந்து எந்த விதமான அளவுக்கு அந்த ஒரு சமரசமே கிடையாது. காலங்காலமாக இருமொழி கொள்கையை அமல்படுத்துகிற நிலையில் இதுதான் தொடர்ந்து சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை வாய் திறந்து சத்தமா சொல்ல முடியல. ஏன்னா இப்போ கூட இன்கம் டேக்ஸ் ரைட் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஈபியில் நான் நின்று இருக்கிறது இபி ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ், என்னுடைய பழைய டிபார்ட்மெண்ட். அருமையான அளவுக்கு அம்மாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அம்மாவுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் பெற்று வானத்திலே தான் மின்வெட்டு, தமிழ்நாட்டில் மின்வெட்டு இந்த அடிப்படையில் மின்சார தடங்கள் இல்லாத கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இன்னைக்கும் கேட்டு பாருங்க, அம்மாவுடைய அறிவுரையின் பேரில், அம்மாவுடைய உத்தரவின் பேரில் அந்த அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி பெருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித அளவுக்கு முறைகேடு இல்லாமல் அவ்வளோ பேரும் சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் அம்மாவுடைய காலத்தில். கோடைக்காலம் வந்தால் கூட சரி, தடங்களே கிடையாது மின்சாரம். இப்போ என்னன்னா இவங்க பாருங்க, உற்பத்தியில் நாங்கள் கொடி கட்டி பறக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாய்க்கிலே சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் வருது, கிட்டத்தட்ட ஒரு 10,000 மெகாவாட் மேலே வெளியில் வாங்க போகிறதா தகவல் வருது. அப்போ 10,000 மெகாவாட் மேலே வெளியில் வாங்க போகிற தகவல்னா அதில் என்ன இது என்ன இது சொல்லுப்பா, நான் சொல்ல நீ சொல்லு. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இந்த 3 தான் இது. சரிதான். அதாவது என்ன சொல்ற வடிவில் போட்ட காசு, பணம், துட்டு, மணி. காசு, பணம், துட்டு, மணி. இதுதான் இந்த அரசுடைய ஒரு முக்கிய கொள்கையா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதாவது பாருங்க, எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தியை பெருக்க வேண்டிய அளவுக்கு. எங்கள் ஆட்சி காலத்திலே சோலார் பவரை அதிகப்படுத்தணும். நான் மின்துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா நீங்கள் தென் மாவட்டமெல்லாம் விண்மில் பறக்கம், விண்மில் சுத்தம் பாருங்க, அவ்வளோ மெகாவாட் போட்டோம். அது கோடை காலத்தில் நமக்கு கை கொடுக்குது. அப்படியெல்லாம் ஒரு மின் பற்றாக்குறை இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கி இப்போ பார்த்தீங்கன்னா கோடை காலம் வந்தோன்னு நாங்கள் வெளியில் வாங்க போகிறோம்னா அதுக்கு காசு அடிக்கணும்ல. எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கணும், அது ஏற்கனவே சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க நிறைய. அது தவிர இதை வேற பார்த்தீங்கன்னா நிறைய கமிஷன் அடிக்கிற கொள்ளடிக்கிற அடிப்படையில் இதை கொள்முதல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த முயற்சி அடையுது. இப்போ பாருங்க, இடியும் இன்கம் டேக்ஸும் போயிருக்கிறதா தகவல் சொல்றாங்க. இன்னும் நானும் வரும்போது பார்த்தேன், எனக்கு தகவல் வந்தது. ஏன் போடாமல் இருக்கீங்க அதுன்னு தெரியல எனக்கு. அந்த இடியும் இன்கம் டேக்ஸ் போயிருக்காங்களா இல்லையா? ஐடியா நான் தானே, என்ன ஆஃபீஸ் அது? இங்க போயிருக்குன்னு ஊழியர்கள் சொல்றாங்களா எல்லாருமே. அப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே ஒரு எது மாதிரி போலது. அலிபாபா 40 திருடர்கள் அரசாங்கத்தை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது, அப்படிதானே? அலிபாபாவும் 40 திருடர்களும் அரசாங்கத்தை பத்தி எதுவும் பேசக்கூடாது. இங்க வந்தோன்னு சொன்னாங்க எல்லாருமே. நானும் தேடி தேடி பார்த்தேன், வரல. அப்பதான் போய் பாருங்க, நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நீங்க அது மாதிரி வீடு நம்ம செந்தில் பாலாஜி தம்பி உண்ணம் பிடிக்கிறாங்களாம். என்ன பாருங்க, செந்தில் பாலாஜி தம்பிய உண்ணம் பிடிக்கும். அவன் கரூர்ல வந்துட்டு போறானா, இத்தனை வருஷம் அது பிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு டிஎம்கே பொறுத்தவரை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிஜேபியோடு இருக்குதுன்றது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அதுதான் பல வழக்குகள் பார்த்தா இந்த இடி கேஸ் அதெல்லாம் அப்படியே நீர்த்து போற மாதிரி சும்மா அதை ஒரு மேலுக்குனால ஒரு ரைடு வச்சுட்டு அப்படியே
நீத்து போக செய்வாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ சட்டத்தை வந்து வேண்டாதவனா அவன் மேலே சட்டத்தின்படி இந்த அரசு செயல்படும். வேண்டியவங்கன்னா சட்டத்தை வளைச்சி அவங்களை எப்படியெல்லாம் வந்து பாதுகாக்க முடியும் அப்படியெல்லாம் பாதுகாக்கக்கூடிய வகையில தான் ஒட்டுமொத்தமாக வந்து மத்திய அரசு இருக்கு, மாநில அரசும் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 60,000 பேர் வந்து பணியிடங்கள் காலி இருக்கு. இபியை பொறுத்தவரை மின்சார வாரியத்தில் 60,000 பணியிடம், அதாவது லைன்மேன் இல்லை, கேங்மேன் இல்லை, அதுக்கப்புறம் வந்து இவன் நம்ம இது ஏஇஸ் இல்லை, அதுக்கப்புறம் வந்து எல்லா கீழ் மட்டத்திலிருந்து எவ்வளோ போஸ்ட் அத்தனை பேர் 60,000 போஸ்ட் காலியாக இருக்கு. அது 60,000 பணியிடங்கள் நிரப்புவதற்கு என்ன பண்ணீங்க, எப்படி அவங்க செய்வாங்க சொல்லுங்க? ஒரு மின்சாரம் தேவைன்றது ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு 24 மணி நேரம் மின்சாரன்றது ஒரு 1 ஹவர் இல்லைன்னா கூட எவ்வளோ கஷ்டம் இருக்கு. 1 மணி நேரம் இல்லைன்னா இருக்க முடியுமாமா உங்களால? மின்சாரம் இல்லைன்னா 60,000 பணியிடம் காலி இருக்குது. 60,000 பணியிடம் காலினா அப்போ கிட்டத்தட்ட வந்து சில ஆயிரம் பேரை வச்சுக்கிட்டு மின்சார வாரியத்தை வந்து ரன் பண்ணி இன்னைக்கு பணிச்சுமையில பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனைப்படுற அளவு தான். நான் கேட்குறேன், ஆட்சிக்கு வந்தவுடன் வருஷத்துக்கு 1,00,000 பேர் வேலை வைக்கிறேன். நீங்க வருஷத்துக்கு 1,00,000 பேர், வருஷத்துக்கு 1,00,000 பேர் வேலை வச்சிங்களா? அது அரசு துறை நிறுவனங்கள், அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், அரசு துறை சார்ந்த நிறுவனம் இபி, இதெல்லாம் வந்து பணியிடங்கள் வந்து நிரப்பணும்னு சொன்னீங்க. அதே போல போக்குவரத்து தொழிலாளர்கள் அதுலயும் காலி வேகன்சி நிறைய, அதையும் ஃபில்அப் பண்ணல. அதுக்கப்புறம் எல்லா கார்பரேஷன்ஸ்லயும் அந்த மாதிரி வேகன்சிஸ் இருக்கு, காலி பண்ணி அதை நிரப்புவதற்கு எந்த நடவடிக்கை இல்லை. அது மட்டும் இல்லாம பார்த்தா டீச்சர்ஸ் வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் நிரப்புறது இல்லை. இப்போ இன்னைக்கு டீச்சர்ஸ் ஜாக்டோ ஜியோ இன்னைக்கு இறங்கி வீதியில போராடிட்டு இருக்காங்க. அவங்க தேர்தல் காலத்தில் என்ன சொன்னீங்க நீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா நாங்க மாத்திடுவோம், உடனே செஞ்சிருவோம். நாங்க பாவம் 4 வருஷம் போராட்டி இருக்காங்க. இந்த ஆசிரியர்களுடைய இந்த கோரிக்கை இந்த செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி கேட்கவும் மாட்டேங்குது. அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி கேட்குது. மொத்தத்தில் இது பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கமே ஒரு செவிட்டு அரசாங்கம். இதை விட பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாலின் பாணியில சொல்லப்போனா எவ்வளவுதான் மக்கள் வந்து உங்களை திட்டுவாங்க சொல்லுங்க? மானம் இருக்கு, மக்கள் திட்டுறது காதில் கேட்குது. அரசாங்கத்துக்கு மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. இன்னைக்கு ஒரு மூதாட்டி எவ்வளவு வெறுப்பு இந்த அரசாங்கத்து மேல இருந்தா, இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கம் மேல ஸ்டாலினை போட்டு மண்ணை தூவி விட்டு அதுக்கப்புறம் கல்லெல்லாம் தூக்கி அடிக்குது. அது வயசான பாட்டியம்மா, அந்த பாட்டியம்மாவை வந்து தேடுறதுக்கு ஒரு பெரிய டீம், போலீஸ் டீம் அனுப்புது. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அரசு தமிழ்நாட்டில்! என்ன ஒரு ஜனநாயகவாதியா இருந்தா அது நம்ம கத்துக்கணும். ஏன் அந்த அம்மா வந்து நம்மளை வந்து இப்படி பண்ணுது? அப்ப எங்க நம்ம வந்து குறை இருக்கு அதை கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி செய்த அரசாங்கத்துடைய பொறுப்பு. மாறா இவங்க மேல மண்ணை தூக்கி போட்டா, கல்லு தூக்கி அடிச்சா, அதை போஸ்டர் தான் அடிச்சாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் அது. இந்த மாதிரி வந்து மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அரசு துறையில பார்த்தீங்கன்னா 1,00,000 பணியிடங்கள் காலி இருக்கு, 3,00,000 பணியிடங்கள் காலி இருக்கு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு ஆல்பர் பண்றாங்க. பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா 10,000 15,000 இப்படிதான். யானை பசிக்கு சோளப்புரின்ற மாதிரி. ஏன் மொத்தம் தேர்தல் வாக்குறுதிப்படி 3,00,000 பணியிடங்களை வந்து நாங்க வந்து நிரப்பிட்டோன்னு சொல்ல முடியுமா உங்களால? அதை சொல்ல முடியாத. இதுவரையில எவ்வளவு பேருக்கு நீங்க வந்து அரசு பணியிடங்கள் கொடுத்துருக்கீங்க? எவ்வளவு வந்து அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள்ல நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? அந்த புள்ளிவிவரத்தை கொடுங்க. அது உங்களால கொடுக்க முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட வந்து இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா இளைஞர்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்பகத்துல பதிவு செய்து காத்து கொண்டிருந்து அவர்கள் இன்னைக்கு ஏமாற்றம் அடைந்து தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த நிலைமை. இன்னைக்கு அதிமுக 11 முறை தேர்தலில் தோல்வி பெற்றதற்கு சும்மா அதே பேசுங்க. ஆமாம்பா, ஏன்பா அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க தம்பி, நாணயத்துடைய இரு பக்கம் எது தேர்தல் என்றது வெற்றி தோல்வி. ஏன் 96ல வந்து டிஎம்கே எத்தனை சீட் எடுத்தது? 2 சீட் எடுத்தது. அப்புறம் வந்து சாரி 91ல 96 ஆட்சிக்கு ஒன்றில் ஆர்கே நகர் டிஎம்கே டெபாசிட் போச்சு. மறுபடியும் எலெக்ஷன் நின்னாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து இது 2001ல் தோத்தாங்க, 2006ல் 2011ல் தோத்தாங்க, 2016ல் தோத்தாங்க. புரட்சி தலைவர் காலத்தில் 11 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்பிச்சு விட்டாரு. 77ல வரல, 80ல வரல, 84ல. இதெல்லாம் ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்க? அப்ப தொடர் தோல்வி திமுக சொல்லல.
தொடர் தோல்வி திமுக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. அதிமுக ஒரு தொடர் கிடையாது. 2026 தேர்தல் பாருங்க, ஒரு மகத்தான வெற்றி நிச்சயமா நாங்கள் பெற்று மீண்டும் அம்மாவுடைய அரசு விவசாயியோட தலைமையில் நிச்சயமா அமையும். புரியுதுங்களா? அப்படி இருக்கு. ஏன்னா இது நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ஓபிஎஸ் பத்தி சொல்றீங்க. நீங்க ஓபிஎஸ் கட்சிக்கு செஞ்ச துரோகங்கள், அந்த அதிமுக இதே மாளிகை, அந்த தூண் கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஓபிஎஸ் துரோகின்னு அந்த தூண் கூட கத்திட்டு இருக்கு இன்னைக்கு. அதான் இதே மாளிகையில் உள்ள தூண், தலைவர் உருவாக்கி அந்த தூண், அது கூட வாய் இருந்ததுன்னா சொல்லும் ஓபிஎஸ் நீ ஒரு மாபெரும் துரோகின்னு. அப்படி கட்சி ஆபீஸ ரவுடிங்களோட சென்று லூட் அடிச்சது, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு போனது, கருணாநிதியை சட்டசபையில் புகழ் பாடினது, அவங்க மகன் புகழ் பாடினது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய் திறந்து இந்த ஆட்சியை பத்தி எதுவும் சொல்லாதது, இப்படியெல்லாம் ஒரு திமுகவுடைய ஒரு என்ன சொல்லணும்னா என்ன ஆர்மியில என்ன இருப்பாங்க, ஸ்லீப்பர் செல். டக்குனு ஆர்மியில ஸ்லீப்பர் செல் மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அவர் திமுகவில் பாத்தீங்கன்னா அவர் ஸ்லீப்பர் செல்லா இருந்துட்டு தான் அங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. திமுக வளர்க்கணுன்ற அடிப்படையில் தான் அவருடைய எண்ணமே இருக்கு. அதாவது ஒரு கட்சி மூலமா நம்ம வளர்ந்தோம், ஒரு கட்சி அடையாளம் காட்டுச்சு, ஒரு புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி அம்மா அடையாளம் கட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு நம்ம விசுவாசமா இருக்குன்ற அந்த எண்ணம் கூட பெரியவர் ஓபிஎஸ்க்கு இல்லைன்றதுதான் எனக்கு பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி, இன்னைக்கு தொண்டர்களும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு கோபத்தில் உள்ளாகின்ற நிலைமை. இந்த அப்பா செயலி ஆசிரியர்களுக்கு பெரும் சுமையா இருக்கு. ஏற்கனவே 11 செயலியில டெய்லி வேலை செய்யறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய நிலையில இப்போ புது செயலி ஒன்று வந்திருக்குது, பாடம் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க சார் தலைமை ஆசிரியர். அதாவது இது செயல்பாடற்ற ஒரு அரசாங்கம் செயலி தான் உருவாக்க முடியும். செயல்பாடு இல்லாத ஒரு நிலையில செயலியை உருவாக்கி என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் தி இம்பாக்ட்? சரி, 10 செயலியை உருவாக்குனாங்க 4 வருஷத்துல. அந்த 10 செயலியால என்ன தாக்கம் மாணவ மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டது சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சீரழிந்து கிடக்குது. இன்னைக்கு ஜாதிய கலாச்சாரம், ஜாதிய கொடுமைகள், ஜாதிய பேர் சொல்லி வெட்டுறது, அப்புறம் ஒரு இதுல கூட செயினை பறிச்சு கழுத்து அறுத்த விஷயம் அது கூட நடந்தது இல்லையா ஒரு மாவட்டத்தில். இப்படி பார்த்தா பள்ளிகளில் பார்த்தா அடிப்படை கட்டமைப்பு வசதி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. அதை சீர் செய்யல. சும்மா இவங்களே என்ன சொல்றாங்க, நீ அப்பா நான் அண்ணன், அவரு வேலு ஒருத்தருக்காரு, இனிமே அப்பாலாம் கூப்பிடாதீங்க ஸ்டாலினை, தாய் மாமன் கூப்பிடுங்க. அவரு இன்னொருத்தர் சொல்லுவாரு, இனிமே தாய் மாமன் கூடாதீங்க மச்சானு கூப்பிடுங்க. யார? ஸ்டாலினை. கேவலமா மக்களுக்கு என்ன அவங்க வயிற்றுச்சல், அவங்களுக்கு பசி போக்குறதுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு வேலை உருவாக்குறதுக்கு என்ன பிரச்சனை, என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில ஒரு பொருளாதார ஏற்றம், ஒரு கல்வி ஏற்றம் பெறுவதற்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம், அதை பத்தி யோசிக்காம ஒரு என்னன்னா ஒரு துக்ளக் அரசாங்கம் மாதிரி ஒரு கோமாளி அரசாங்கம் தான் இந்த நாட்டை இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கு. இன்னைக்கு வேலு சொல்றாரு, இனிமே ஸ்டாலின்லாம் நமக்கு தாய் மாமன் தானா? தாய் மாமனா? தாய் மாமனா? அதுக்கு ஒரு நான் விளக்கம் சொல்லுவேன். நீ சொன்ன மாதிரி அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால இன்னைக்கு இதோட முடிச்சிருங்க. அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அரசனோட வீட்டில் டிபிஎஸ் அதாவது என்ன செய்ய இந்த ஆட்சி? காவல்துறையை ஏவல்துறையாக்கி அதன் மூலம் எதிர்கட்சிகளை ஒடுக்குகின்ற அந்த வேலையை தான் பார்க்காது. அதனால எத்தனை சோதனை பண்ணாலும் சரி, எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, அதுக்காக எல்லாம் அஞ்ச போறது கிடையாது. அதை நாங்கள் நிச்சயமா நீதிமன்றத்தில் எதிர்கொள்வோம். பழி வாங்குற போக்கு, முழுக்க இது பழி வாங்குற போக்கு. தேர்தல் நேரம்ன்றதுனால இன்னும் 10 மாசம் இருக்கிறதுனால எப்படியெல்லாம் அதிமுக மேல ஒரு பிரம்மை பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு மாறான கருத்து ஏற்படுத்துகின்ற எண்ணத்துல செயல்படுவாங்க. கண்டிப்பா அவர்கள் அந்த மாதிரி நோக்கத்தோடு செயல்படுறது மக்கள் மத்தியில நிச்சயமா எடுபடாதுன்றதை நான் தெரிவிச்சேன். அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவ விவகாரத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. 17ஆம் தேதி பண்ணிட்டாங்க. இன்னும் அதை பத்தி வெளியே வரல. அதுல யாரும் சார் குறிப்பிடப்பட்டிருக்க மாட்டேங்குது தெரியாம இருக்கு. நீங்க ஏற்கனவே போராட்டம் கூட பண்ணிருக்கீங்க. இல்ல இப்போ ஏற்கனவே அதிமுக தான் இது முழுமையா முதல்ல முன்னெடுத்து அந்த போராட்டத்தின் மூலம் உலகுக்கு தெரிவிச்சது இல்லையா? ஆனா இன்னும் விடை கிடைக்கல. யார் அந்த சார்ன்றது புரியுதுங்களா? அந்த சார் யாருன்றது இன்னும் விடையை சொல்ல. நீதிமன்ற
தீர்ப்புக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கமிட்டி போட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் டீம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். பட் அந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா போற போக்கு எங்க போகாம, அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிக்கிற மாதிரி உங்களை கடிச்சுது இல்லையா? நீ வா அப்படியா, நீ உன் செல்போனை காமிச்சிட்டு கொடுத்துட்டா பரவாயில்ல, போ சீஸ். உனக்கு எத்தனை வாய்ப்பு? இதெல்லாம் கேள்வி அது. ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை பார்த்து சிட் டீம் கேட்குது, கல்யாணம் எப்பாச்சு, கல்யாணம் ஆகி வேற ஏதாவது நீ வந்து இன்னொரு கல்யாணம் தான் பண்ணியிருக்கியா? எத்தனை விதமான கேள்வி கேளுது. பத்திரிகை துறையை வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் எப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு அப்புறம் நீதிமன்றத்தில் குட்டுப்பட்டது இல்லையா? அதை அப்போ போக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து என்ன நோக்கம், யார் அந்த சாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் நோக்கம். அந்த நோக்கத்தை வந்து சிதைச்சு திசை திருப்பி பத்திரிகையாளர் மேல அந்த சிட்டியை மேவி விட்டு இப்போ நீதிமன்றத்தால் குட்டுப்பட்டு அதன் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. சொல்றீங்க நீங்க, அது பின்னாடி படிச்சுட்டு நாங்கள் உங்ககிட்ட நான் வந்து வில் பேக் டு யூ. அதுல இருந்து ஒரு லேடி எஸ்பி டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டாலின் மன்னன் அரசாங்கத்துக்கு சொல் புத்தியும் இல்ல, செயல் புத்தியும் இல்ல. ஒரு புத்தி கேட்டு ஒரு புத்தி இல்லாத அரசாங்கம் எதுனா இந்த ஸ்டாலின். அம்மா மருந்தாங்க எப்படிப்பட்ட மருந்தாங்க, அம்மா கிளினிக் எப்படி விடும், ஒரு வட்டத்துல ஒண்ணு ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு ஒரு காய்ச்சல்னா இமீடியட்டா பக்கத்து இதுலயே போய் என்ன பண்ணலாம், ஒரு டாக்டரை போய் பார்க்கலாம். அந்த அம்மாட்ட பணம் இருக்கா அப்போலோ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு? இல்லைனா வந்து ஒரு இது வேற ஒரு பெரிய அளவுக்கு மருத்துவமனை போறதுக்கு பணம் இருக்கா? இல்ல வெளியில போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், 500 ரூபா ஆகும். அந்த ஒரு ஜுரம் காய்ச்சல் அந்த மாதிரி சாதாரணமான ஒரு அன்றாடமா வந்து மக்கள் சந்திக்கின்ற அந்த நோய் பிரச்சனைகளை அவங்க உடனடியாக தீர்வு காண்றதுக்கும் அந்தந்த டிவிஷன்ல அம்மா மினி கிளினிக். அதை வந்து அதே வந்து அங்கே போயிட்டு வந்து அந்த டாக்டர் எக்ஸாமின் பண்ணி இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த வேற ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலாக பார்த்தா அதுனா அவங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு டைப் இருந்தது, அதை க்ளோஸ் பண்ணுது அம்மா மினி கிளினிக்கை. அம்மா உணவகம் அருமையான திட்டம் அது. இது இந்த என்ன மழை காலத்தில் கொரோனா காலத்தில் எல்லாருக்குமே வந்து வயிறார உணவு போட்டால் வந்து ஒரு அச்சய பாத்திரம், அந்த அச்சய பாத்திரத்துக்கு வந்து அந்த திட்டத்தை அம்மா உணவத்தை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அதை வந்து சிதைச்சி சின்ன பின்னமாக்கி எதுவுமே இல்லை. இப்போ போன அம்மாச்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்கும், அப்புறம் வெரைட்டி ரைஸ் இருக்கும், இட்லி இருக்கும், பொங்கல் இருக்கும், உப்புமா இருக்கும். இப்போ ஏதாவது இருக்கா? இந்த உப்புமா அரசாங்கம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பேருக்குனாலும் அம்மா உணவகம் இருக்கும் இல்லையா? போனால் இந்த ஒரு அம்மா வந்து பசிக்குதுன்னு அம்மா ஆட்சியில் பார்த்தா 1 மணிக்கு போனால் கூட பசிக்குதுன்னு போனால் கூட ஏதோ வெரைட்டி ரைஸ் எடுத்து போட்டு சாம்பார் சட்னி போடும். இப்போ போங்க அம்மா உணவகத்தில் இருக்க பாருங்க, காலையிலே இட்லி காலிடுவாங்க. சும்மானாலும் ஒரு 10 இட்லி சுட்டு வச்சு சாம்பார் ஊற்றிட்டு க்ளோஸ். அப்படி சிதைச்சி சின்ன பின்னமாக்கி அம்மாவோட திட்டத்தை க்ளோஸ் பண்ணுறது அது ஒரு வேலையா? ஏன்னா அதை க்ளோஸ் பண்ணோம்னா என்ன ஆகுனா ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குன்னு தெரியும் ஸ்டாலின். அதனால க்ளோஸ் பண்ணாம நீர்த்து போக செய்யுது. இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனை வந்து இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க இது அம்மா மருந்தாங்க, அதில் என்ன குறை சொல்லுங்க? அது எல்லாமே ஒரு அம்மா சிமெண்ட் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏழை மக்கள் சிமெண்ட் போய் பிளாக்ல வாங்க முடியாது மார்க்கெட்டில். அவங்க வந்து ஒரு சீப்பாக வாங்குறதுக்காக அம்மா சிமெண்ட் கொண்டு வந்தாங்க, அந்த அம்மா சிமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இது அம்மா மருந்தாங்க எல்லோருக்குமே வந்து மருந்துகள் வந்து தங்கு தடை இல்லாமல் குறைந்த விலையில வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அம்மா மருந்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேற மருந்தகம் இவரு அதாவது முதலமைச்சர் முதல்வர் மருந்துனால அது அந்த பேர்ல அவசியமா? நான் கேட்கறேன். ஒரு புதுசா திட்டம் கொண்டு வாங்க. ஏன் எங்க திட்டத்தை காப்பி அடிக்கிறீங்க, லேபிள் ஒட்டிக்கிறீங்க, அதை காப்பி பேஸ்ட் போடுறீங்க? நீங்க கொஞ்சம் கூட வந்து வெக்கம் இல்லையா உங்களுக்கு? அது புத்தி இல்ல, அதான் சொல்றேன். சொந்த புத்தி இல்ல, சுய புத்தி இல்ல, ஒரு அறிவு இல்லாம தான். அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து முதலமைச்சர் கூட்டியிருக்காரு, அனைத்து கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு, வந்து நம்மளோட உரிமையை காக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இது அதிமுக கலந்துருப்பாங்க. இல்ல இப்போ இருமொழி கொள்கை தான் என்னோட உயிர் கொள்கை. அதுல வந்து நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளைக்கும் சரி, அது அந்த இருமொழி கொள்கைன்றது நிச்சயமா எந்த நிலையிலும் திமுக போல ரெட்டை விட கிடையாது. திமுக ரெட்டை விட அடிச்சுட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம்.
ஆனா இந்த கூட்டத்தில் இப்பதான் நீங்க சொல்றீங்க, கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து எங்க கட்சியும் பொதுச்செயலாளர் தான் முடிவு செய்வோம். ஓகேப்பா, தேங்க்யூ.